ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. நீங்கள் 12th படிக்கிறவங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் சில காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோடைய போலார் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 + i × 2√3 இதோடைய போலார் ஃபார்ம் எழுதிக்கலாமா? 2 + i × 2√3 = r × cos theta plus i × sin theta. இது இல்லாமல் ரெண்டு டேட்டாவுக்கு வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் r. rனா மாடுலஸ். r = மாடுலஸ் ஆஃப் z, இட் இஸ் √x² + y², where x = 2 and y = 2√3. இப்போ ஸ்கொயர் பண்ணி போடலாமா? = x² = 2², it is 4, plus y² = 2√3 the whole square. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். √3 ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ 4 × 3 = 12. 12 + 4 = 16. Square root of 16 = 4. Therefore, modulus r = 4. Second one, theta. இந்த தீட்டாவை ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஸோ ஆர்குமெண்ட் ஆல்ஃபா = tan inverse of y/x. நம்ம இது போல் அப்சல்யூட்டில் போடுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் மட்டும் வரலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து வரலாம். பட் நம்ம இதில் எடுக்கிறப்ப பாசிட்டிவாக மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஓகேயா? = tan inverse of where y = 2√3 divided by 2. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா = tan inverse of √3. tan inverse of √3ங்கிறது டிகிரியில் 60 டிகிரியை குறிக்கும், ரேடியனில் π/3ன்னு எழுதணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஒன்ஸ் அகெயின் இந்த ஆல்ஃபாவை தீட்டாவை மாற்றணும். அதுக்கு என்ன செய்வாங்க? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ். ஸோ 2 + i × 2√3 லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எழுதிக்கலாமா? சின்ஸ் 2 + i × 2√3 லைஸ் in the first quadrant. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா எப்படி இருக்கும்? ஆல்ஃபா = தீட்டா ஆர் தீட்டா = ஆல்ஃபா. ஸோ தீட்டா = π/3. இப்போ நாம் ஆர்குமெண்ட்டையும் மாடுலஸையும் ஃபைன் பண்ணிட்டோம். இதில் எடுத்து போஸ்ட் பண்ணலாமா? 2 + i × 2√3 = r = 4. 4 × cos theta = π/3 plus i × sin π/3. அடுத்து என்ன செய்வாங்க? இந்த ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணணும். ஆடிங் 2k பை we get 2 + i × 2√3 = 4 × cos 2k பை plus π/3 plus i × sin 2k பை plus π/3, where k belongs to z. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 3 - i × √3 இதோட போலார் ஃபார்ம் எழுதிக்கலாமா? 3 - i × √3 = r × cos theta
plus I into sin theta, where r equal to root of x square plus y square equal to square root of, where x equal to 3 square 9 plus y equal to minus root 3, square பண்ற minus plus ஆயிடும், root 3ல root cancel ஆயிடும், so 3 equal to square root of 12. The 12 எப்படி பிரிக்கலாம்? 4 into 3 னு பிரிக்கலாம். 4 க்கு square root 2, therefore modulus r equal to 2 root 3. அடுத்து argument alpha equal to tan inverse of y by x. ஏன் மாடுலஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ்ல எடுத்துக்க மாட்டோம், ஓகேயா? ஸோ tan inverse of where y equal to root 3 divided by 3. இதை எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றுவாங்க அப்படின்னா root 3 அப்படியே போட்டுக்கோங்க, பை இந்த 3யை root 3 into root 3னு போட்டிங்கன்னா இப்போ root 3க்கு root 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ tan inverse of 1 by root 3னு கிடைக்கும். therefore alpha equal to tan inverse of 1 by root 3. so tan inverse of 1 by root 3 equal to 30 degree, ரேடியனில் pi by 6ன்னு போடணும், ஓகேயா? அடுத்ததா இதை செக் பண்ணுங்க, x பாசிட்டிவாக இருக்கு பட் y நெகட்டிவாக இருக்கு. சின்ஸ் 3 minus I into root 3 lies in the fourth quadrant. ஏன்னா x பாசிட்டிவாக இருக்கு, y நெகட்டிவாக இருக்கு. therefore theta equal to minus alpha, therefore argument theta equal to minus pi by 6. ஓகே, இப்போ ஆர்குமெண்ட்டு மாடுலஸ் இருக்கு, எடுத்து அப்ளை பண்ணலாமா? therefore 3 minus I into root 3 equal to r equal to 2 root 3 into cos minus pi by 6 plus I into sin minus pi by 6. Now adding 2k pi we get, add பண்ணுறப்ப 2k pi ஃப்ரண்டில் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இன்னும் ரூல்ஸ் இருக்குது, என்ன பண்ணுவாங்க? cos of minus theta equal to cos theta, ஸோ இதை வந்து பாசிட்டிவாக எழுதிக்கலாம். பட் sin of minus theta equal to minus sin theta, அப்போ இந்த ப்ளஸ்ஸை மைனஸை மாற்றி போடலாம், அப்படின்னு செய்யலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, 2k பையை ஃப்ரண்டில் போட்டு எழுதுங்க. therefore 3 minus I into root 3 equal to 2 root 3 into cos 2k pi minus pi by 6 plus I into sin 2k pi minus pi by 6, where k belongs to z. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. -2 minus I into 2, இதோடைய போலார் ஃபார்ம் என்ன? -2 minus I into 2 equal to r into cos theta plus I into sin theta, where r equal to modulus, so it is root of x square plus y square equal to square root of, where x equal to -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா plus 4 கிடைக்கும், plus y also -2 அதையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், equal to root 8. இந்த root 8 எப்படி பிரிப்பாங்க? 4 into 2, 4 2s are 8, so 4க்கு ஸ்கொயர் root 2, so 2 root 2 கிடைக்கும். therefore r equal to 2 root 2. அடுத்ததா ஆர்குமெண்ட் ஆல்ஃபா equal to tan inverse of y by x equal to tan inverse of, இப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ 2/2 is equal to 1. ஸோ
tan inverse of 1 equal to 45 degree. Radian எப்படி எழுதுவாங்க? pi by 4. Therefore, alpha equal to pi by 4. இப்போ என்ன செய்யணும்? ஆல்ஃபாவை தீட்டாவை மாற்றணும். அதுக்கு இது செக் பண்ணுவாங்க. Both x and y are negative. So, theta lies in the third quadrant. எழுதிக்கலாமா? Since minus 2 minus I into 2 lies in the third quadrant. ஏன் third quadrant? Both x and y are negative. Therefore, theta equal to alpha minus pi, where alpha equal to pi by 4 minus pi. இப்போ எல்சி எடுத்தீங்கன்னா by 1 கற்பனை பண்ணிக்கங்க. 1 into pi pi, 4 into pi 4 pi. So 5 minus 4 pi equal to minus 3 pi by 4. Okay. Now minus 2 minus I into 2 equal to, where r equal to 2 root 2 into cos minus 3 pi by 4 plus I into sin minus 3 pi by 4. Now adding 2k pi, we get minus 2 minus I into 2 equal to 2 root 2 into cos 2k pi minus 3 pi by 4 plus I into sin 2k pi minus 3 pi by 4, where k belongs to z. Okay. அடுத்து fourth question பாருங்க. I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. இதில் கீழே பார்த்தீங்கன்னா cos pi by 3 plus I sin pi by 3 போலார் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? I minus 1ஓட போலார் ஃபார்ம் பார்க்கலாமா? இதை எப்படி எழுதிக்கலாம்? minus 1 plus sin எழுதிக்கலாம். ஸோ minus 1 plus I equal to r into cos theta plus I into sin theta. Here r equal to root of x square plus y square, where x equal to minus 1 and y equal to 1. So r equal to x square equal to minus 1 square. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். அதே போல் y equal to 1, இதே ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ 1 plus 1 equal to r equal to root 2. ஓகே. அடுத்து ஆல்ஃபா equal to tan inverse of absolute y by x equal to tan inverse of 1 by, நம்ம அப்சல்யூட் வேல்யூவில் மைனஸ் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ 1னே போடுங்க. ஸோ 1 by 1 equal to 1. ஸோ tan inverse of 1 equal to 45 degree. Therefore, alpha equal to 45 degree. ரேடியல் எப்படி எழுதுவாங்க? pi by 4. Now, minus 1 plus I lies in the x நெகட்டிவாக இருக்குது, y பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். Therefore, theta equal to pi minus alpha. Theta equal to pi minus alpha equal to pi by 4. 4 into pi, 4 pi minus pi equal to 3 pi by 4. இப்போ நமக்கு ஆர்குமெண்ட்டும் மாடுலஸும் இருக்குது. போலார் ஃபார்ம் எழுதிக்கலாமா? Therefore, I minus 1 equal to, where r equal to root 2 into cos 3 pi by 4 plus I into sin 3 pi by 4. இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்து கொஸ்டினில் போடுங்க.
I minus 1 by cos pi by 3 plus I into sin pi by 3 equal to இது போல கோஷன் ஃபார்மில் இருந்தால் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ √2 by 1 equal to √2 into cos 3 pi by 4 minus pi by 3 plus I into sin 3 pi by 4 minus pi by 3. இப்போ இந்த 4க்கு 3க்கு எல்சி எடுத்திங்கன்னா 12 கிடைக்கும். அப்போ 12 மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், இது 3ஆல் இன்ட்டு பண்ணுங்கள், இது 9 pi ஆகிடும். இது 4ல் இன்ட்டு பண்ணிங்கன்னா இது 4 பைன்னு கிடைக்கும். ஸோ 9 minus 4 equal to 5. Therefore it is equal to √2 into cos 5 pi by 12 plus I into sin 5 pi by 12. Now adding 2k pi we get it is equal to √2 into cos 2k pi plus 5 pi by 12 plus I into sin 2k pi plus 5 pi by 12 where k belongs to z. That's all.